மீண்டும் ஒருமுறை தளபதினா நன்றி, தேங்க்யூ. கையில கேமரா இருக்குன்றதுனால எல்லாருமே அதை பண்றாங்க. ஆனா ரிவ்யூன்றது வந்து பாசிட்டிவா சொல்றது, நெகட்டிவா சொல்றது, ரெண்டும் கலந்து சொல்றதுதான் ரிவ்யூ. எப்பவுமே அதுதான் ரிவ்யூ. நான் காலேஜ்ல ரேகிங்கும் பண்ணதில்ல, ஃபைட்டும் பண்ணதில்லை. நான் தனியா போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் பண்றவங்க மட்டும் தான் ஜாலியா இருக்குமே தவிர ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்காது. எல்லாரும் கேட்ட சொல்ல இந்த படத்தை பாருங்க, பார்த்து இந்த மாதிரி சின்ன படத்தை வந்து பெரிய படம் ஆக்க வேண்டியது சப்போர்ட் பண்ணுங்க. ராகவ் மிர்தாத் இயக்கத்துல நடிகர் ராஜு, நடிகைகள் பவ்யா திரிகா, ஆதியா பிரசாத் ஆகியோர் நடிச்சு தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பன் பட்டர் ஜாம். இந்த திரைப்படம் தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகள்ல வெளியாகி ஓடிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நிலையில கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிராட்வே சினிமா திரையரங்குல திரைப்பட குழுவினரான இயக்குனர் ராகவ் மிர்தாத், நடிகர் ராஜு, மைக்கேல் ஆகியோர் ரசிகர்களை சந்திச்சு திரைப்படம் குறித்து கேட்டறிந்தாங்க. இதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ராஜு பன் பட்டர் ஜாம் திரைப்படத்துக்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிச்சாரு. இந்த திரைப்படம் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும்னு எதிர்பார்த்த நிலையில பெண்கள் அதிகமானோருக்கு பிடிச்சிருக்குன்னு கூறினாரு. கல்லூரி படிக்கும் போது நான் யாரையுமே ரேகிங் செஞ்சதும் இல்ல, சண்டையிட்டு கொண்டதும் இல்ல. ஆனா என்ன ரேகிங் பண்ணிருக்காங்க, சண்டையில என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டாரு. நான் காலேஜ்ல ரேகிங்கும் பண்ணதில்ல, ஃபைட்டும் பண்ணதில்லை. அதாவது நானும் யாரும் ரேக் பண்ணதில்ல, நானும் யாரும் இன்னொருத்தர ஃபைட் பண்ணதில்ல. என்னைய ரேக் பண்ணிருக்காங்க, என்னைய ஃபைட்ல போட்டு புழுதிக்குள்ள போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அந்த வயசுல அதெல்லாம் நடந்திருக்கு. பட் இது படம்ன்றதுனால ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கிறாரு. அவர் வந்து யாத்திசை படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டண்ட் மாஸ்டர். புதுசா படம் வர்றோம், ஃபைட்லாம் பண்ணா எப்படி நம்மளை எல்லாம் கலாச்சிருவாங்கன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்டே இவர்கிட்ட சொன்னேன். ஆனாலும் இவர் வந்து காலேஜ்ல இருக்கக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி டோன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஓவரா இல்ல, உங்களை இரிட்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எங்களோட படங்கள் வெளியே தெரியறதுக்கு காரணமே விஜய் அண்ணா தான். அவருக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்ட்டு நடிகர் ராஜு சொல்லியிருக்காரு. விஜய் அண்ணா சொன்ன வாழ்த்து தான் எங்களோட படத்தை இந்த அளவுக்கு சக்சஸா கொண்டு வந்திருக்கு அப்படின்னும், அவருக்கு எத்தனை பிரஸ் மீட்ல நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னும் ராஜு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம புதுசா வரவங்களுக்கும் விஜய் அண்ணா நல்லா ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்னு மகிழ்ச்சி தெரிவிச்சாரு. இன்னும் எத்தனை பிரஸ் மீட் வச்சு எங்கெங்கெல்லாமா போய் சொன்னாலுமே அது அவருக்கு சொல்ற நன்றி வந்து பத்தாது. அது வந்து ஒரு சின்ன ஸ்டீலர்ன்ற ஒரு டீசர் மாதிரி ஸ்னீக் பைக் விட்டோம். அதை பார்த்துட்டு வந்து அவரு அவ்வளோ வேலையிலையும் கூட அதை பார்த்து புதுசா வர்ற ஒரு நியூ கம்மருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். ஸோ அவர் விஷ் பண்ணிட்டாரு அப்படின்றத வந்து நாங்க ட்விட்டர்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது எங்க படத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைன்னா இன்னைக்கு பாருங்க 12 படங்கள் வந்ததுல இன்னைக்கு எங்க படங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னா அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். அதனால மீண்டும் ஒருமுறை தளபதினா நன்றி, தேங்க்யூ. என்ன பலருக்கும் அடையாளம் காட்டியது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தான் அப்படின்னு கூறிய ராஜு, அனைத்து விமர்சனங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்க ஏதாவது திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னாலும் உங்களோட விமர்சனங்களை பார்த்துட்டு தான் செல்வோம். ஒரு திரைப்படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கூறுவது தான் ஒரு விமர்சனமாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு கிண்டல் செய்வது தவறு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம கையில கேமரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக செய்தியாளர்கள் அதிகாரப்பூர்வமா செய்ய வேண்டியதை பலரும் செய்யறாங்க அப்படின்னு விமர்சித்தாரு. கையில கேமரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக யாருனாலும் கருத்து சொல்ல முன்வருவது வேதனை அளிப்பதா பன் பட்டர் ஜாமோட திரைப்பட நடிகர் ராஜு கூறியிருக்காரு. இன்னைக்கு வந்து அதுனா அந்த எல்லா ரிவ்யூஸும் நாங்க மதிக்கிறோம். எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் வந்து தே ஹேவ் ஆல் அவர் ரெஸ்பெக்ட். இன்ஃபேக்ட் நாங்களே படம் போறதா இருந்தா கூட உங்க ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் போறோம். ஆனா ரிவ்யூன்றது வந்து பாசிட்டிவா சொல்றது, நெகட்டிவா சொல்றது, ரெண்டும் கலந்து சொல்றது தான் ரிவ்யூ. எப்பவுமே அதுதான் ரிவ்யூ. இல்லைன்னா அந்த படத்தை கிண்டல் அடிக்கிற மாதிரி பண்றது வந்து தப்புன்னு நினைக்கிறேன். மற்றபடி யார் வேணாலும் ரிவ்யூ பண்ணலாம். உங்களுக்கு தோன்றது என்ன வேணா சொல்லலாம். ரிவ்யூ பண்றதுன்னு அந்த பொறுப்புல பண்றவங்க வந்து இன்னைக்கு பிரஸ்ஸோட பொறுப்பை தான் வந்து கையில கேமரா இருக்குன்றதுனால எல்லாருமே அதை பண்றாங்க. பிரஸ் தான் ஆத்தென்டிக்கா பண்ண வேண்டிய விஷயங்களை எல்லாருமே இன்னைக்கு பண்றாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களை நம்பும் போது நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களை பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது, இப்போ நாமளுமே இப்போ படம் பார்க்கும்போது நாங்கள் சில விஷயம் கத்துக்கிறோம். நமக்கு இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றாங்க, இவ்வளோ லேடிஸ் வர்றாங்கன்னா இனிமேல் இருக்கிற படத்துல வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி நிறைய நடிக்கக்கூடாது, தப்பான காட்சி நிறைய கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ரிவ்யூவர்ஸும் வந்து நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. ஸோ அதனால எங்களை மாதிரி சின்னதா யாராவது வரும்போது உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. பட் அதை கொஞ்சம் நல்லதும் சொல்லுங்க, கெட்டதும் சொல்லுங்க. அந்த மாதிரி ரிவ்யூவா பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தேங்க்யூ.